ட்ரிப்புக்கு போகலாமா அப்படி நாங்கள் கிளம்பி போன பிளேஸ் தான் மலேசியா. இது எங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். எங்களோடது மட்டும் இல்லை, எங்களோட வாழை பையனோடது தான். அது இல்லாமல் இது என்னோட ஃபஸ்ட் ஃப்ளைட். என்னென்ன ஆட்டம் போட போகிறான்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறதுக்குள்ளேயே அவன் ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு ரிங்க ஒரு வருஷம் ஆட சொல்லி ஏர்போர்ட்டில் ஒருத்தவங்களை விடலை, எல்லாரையும் கவர் பண்ணிகிட்டு இருந்தான், குறிப்பாக பொண்ணுங்களை. நாங்கள் ஏர் ஏஷியாவில் தான் புக் பண்ணியிருந்தோம். எங்களோட இனிஷியல் ஃப்ளைட் டைமிங் 11:45 இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் டிலே ஆனதுனால 12:20 தான் கிளம்ப சொல்லிட்டாங்க. பட் சார் இன்னும் தூங்கவே இல்லை. ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தோம், எல்லாரையும் போய் டார்ச்சர் பண்ண போகிறான், அழ போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட் ஏறியாச்சு. எங்களுக்கு விண்டோ சீட் கிடைக்கல. பட் எங்கள் பக்கத்தில் இருந்தவங்க அவங்கள தூக்கி வச்சு விண்டோவில் வேடிக்கை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. சரி அப்படியே தூங்கிறோன்னு யோசித்தோம். இல்லை, அவன் தூங்கவே இல்லை. அவங்க அம்மாவை போட்டு கொஞ்சிக்கிட்டே இருந்தான். சரி என்ன தான் பண்ண போகிறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க டைமில் கொஞ்ச நேரத்துலேயே அவன் தூங்கிட்டான். ஃபுல் ஃப்ளைட் அவன் தூங்கிட்டு வந்துட்டு இருந்தான். மலேசியாவில் இறங்கியாச்சு. இமிக்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்ஃபேண்ட் ப்ரியாரிட்டி கொடுத்ததுனால அவங்க 2 பேரும் முன்னாடியே இமிக்ரேஷன் முடிச்சிட்டாங்க. நான் 1 hour வெயிட் பண்ணி தான் போக வேண்டியதான். ஏர்போர்ட்டில் எக்ஸிட் எங்கேன்னு தேடிட்டு இருந்த டைமில் எங்கள் கண்ணுக்கு பட்ட மொதல் விஷயம் சாப்பாடு தான். வாத்தையும் சிக்கனையும் அப்படியே முழுசாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே ஆசையாக இருந்தது. சரி இப்போவே ஆரம்பிக்க வேண்டாம், கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட்டை தேடி வெளியே போயாச்சு. ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் புக் பண்ணி இந்த ஹோட்டல் 1.5 hours டிஸ்டன்ஸ் காட்டுச்சு. வர வரல எல்லா பிளேஸையும் பார்த்து எக்ஸைட் ஆகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நைட்டு சரியாக தூங்குறதுனால கேப்லேயே பாதி தூங்கியாச்சு. சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது தான் முழிச்சோமே. பில்டிங்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகி போனோம். ஏன்னா எல்லாமே ஸ்கை ஸ்கிராப்பராக தான் இருந்தது. ஊர் அவ்வளோ சுத்தமாக வச்சுருந்தாங்க. ரோட்டில் ஒரு குப்பை கிடையாது. கார் எல்லாம் புதுசாக தான் வச்சுருந்தாங்க. அதை புதுசாக வாங்கிட்டு வந்தாங்களா இல்லை எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்களான்றது எங்களுக்கு டவுட்டாக இருந்தது. நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டல் பார்க் ராயல். ஏர்லி சிக்கனுக்கு அலோடு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ உள்ளே போய் லக்கேஜை மட்டும் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே கிளம்ப ரெடி ஆகிட்டோம். அதுக்குள்ளே அந்த வால் எந்திரிச்சு அவன் விளையாட்ட ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நாங்கள் அந்த நாளை எப்படி ஸ்பெண்ட் பண்ண சொல்லிவிட்டு. ஸ்டே டியூன்ட், ஸ்டே சப்ஸ்கிரைப்ட்.